ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். ஏர்லி பிரெக்னன்சில ப்ளீடிங், ஸ்பாட்டிங் ரொம்ப காமன். ஆனா யூஸ்வலா பேஷண்ட் ரொம்ப பயந்துருவாங்க. நம்ம கிட்ட ஸ்கேனுக்கு வரும்போது கூட ரொம்ப பேனிக் ஆகி தான் வருவாங்க. ஏன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ப்ளீடிங், ஸ்பாட்டிங் அப்படின்னாலே மிஸ்கேரேஜ், இல்லைன்னா பாப்பாக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி. ஆனா அது உண்மை கிடையாது. ஏர்லி பிரெக்னன்சில இந்த மாதிரி ப்ளீடிங்கும் ஸ்பாட்டிங் வரதுக்கு நார்மலா நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். கரு உருவானதுக்கு அப்புறமா அந்த கரு கர்ப்பப்பையில ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆகும்போது கொஞ்சம் மைல்டா ஒரு பிங்கிஷா ஒரு ஸ்பாட்டிங் இல்ல ப்ளீடிங் இருக்கும். இதை நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லி பிரெக்னன்சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால அப்பவும் மைல்டா ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க கர்ப்பப்பை வாய் இந்த பீரியட்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ நார்மலா எக்ஸாமின் பண்ணும்போது, இல்ல ஸ்கேன் பண்ணும்போது, இல்ல உங்க ஹஸ்பண்டோட நீங்க சேர்ந்து இருக்கும்போது, இல்ல வேற ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மைல்டு ஸ்பாட்டிங் இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஏர்லி பிரெக்னன்சில ப்ளீடிங், ஸ்பாட்டிங் வரதுக்கு என்னன்னா சப்கொரியானிக் ஹெமரேஜ் இல்லைன்னா சப்கொரியானிக் ஹெமட்டோமா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜெஸ்டேஷனல் சாக் ஸ்ட்ராங்கா யூட்ரஸ்ல அட்டாச் ஆகிருக்கும். அப்போ இந்த ரெண்டு கேப்ல, ஜெஸ்டேஷனல் சாக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவுல இருக்க கேப்ல சில சமயம் பிளட் லீக் ஆகி அங்க கலெக்ட் ஆயிருக்கும். இதைதான் நம்ம சப்கொரியானிக் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா ஸ்பாட்டிங் மட்டும் இல்ல, கொஞ்சம் மைல்டா ஹெவியா கூட ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 4 கண்டிஷன் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இது எதுவும் பேபிக்கு அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இது நார்மலும் கூட ஏர்லி பிரெக்னன்சில. எப்போ நம்ம பயப்படணும் இல்ல எப்போ நம்ம இம்மீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருக்கு, ஆனா ரொம்ப சிவியரா அடிவயிறு வலி இருக்கு, ஏதாச்சும் ஒரு சைட்ல ரைட்டோ இல்ல லெஃப்ட் சைட்லயோ. ரெண்டாவது, உங்களுக்கு ப்ளீடிங்கோட சேர்ந்து கிளாத்ஸ் மாதிரி ஏதோ போகுது, இல்ல டிஷ்யூ பிட்ஸ் மாதிரி ஏதோ போகுது அப்படின்னா நீங்க இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணலாம். ஸோ மைல்ட் ஸ்பாட்டிங் இருந்தாலும் சரி, ஹெவி ப்ளீடிங் இல்ல கிளாத்ஸ், டிஷ்யூ பிட்ஸ் நீங்க பாஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன்ல நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, உருவாயிருக்கிற கரு கர்ப்பப்பைக்குள்ளாரதான் இருக்கா இல்ல வெளியில ஃபார்ம் ஆயிருக்கா, அதாவது டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். டியூப்ல ஃபார்ம் ஆயிருந்தா அதை நம்ம எக்டாபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பைக்குள்ளார கரு உருவாயிருக்கு அப்படின்னா அந்த ஜெஸ்டேஷனல் சாக் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த ஜெஸ்டேஷனல் சாக்கை சுத்தி பிளட் ஏதாச்சும் கலெக்ட் ஆயிருக்கா, அதாவது சப்கொரியானிக் ஹெமரேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அந்த வால்யூம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஜெஸ்டேஷனல் சாக் உள்ளார ஃபார்ம் ஆகக்கூடிய யோக் சாக், பேபி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் பேபி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்கா, மூடி இருக்கா, திறந்திருக்கான்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங், நீங்க பிளட் கிளாட் எல்லாம் பாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கரு வெளியில வந்திருக்கும். அப்போ கர்ப்பப்பைக்குள்ளார ரீட்டைன் ப்ராடக்ட்ஸ், அதாவது டிஷ்யூ பிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறதையும் பார்த்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம். இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு உங்க டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்க டாக்டர் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.